வணக்கம் நண்பர்களே. இப்போ மேலப்பனங்காடியில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு விலைக்கு வருது. அந்த வீட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்ட் இடங்க. இது வந்து முழுசாக 700 சதுரடி வீடு மட்டுங்க. சரிங்களா? அந்த வீட்டை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். வீடில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இந்த வயரிங்லாம் பண்ணிட்டாங்க. இந்த லைட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து இருக்குது, அதை முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீட்டை காமிச்சிட்றேன். நீங்கள் வீட்டை பார்த்துருங்க. வீடு பிடிக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன். நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கலாம். வீடோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 42 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெக்லிஜிபிள் தாங்க. வீடு குறைச்சி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்கள், எம்எஸில் வந்து கேட்டு போட்டிருக்காங்கங்க, பெரிய கேட்டு. சரிங்களா? இருங்க, உங்களுக்கு பூட்டி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி வந்துடுதுங்க. தெரியுதுங்களா? பெரிய கேட்டுங்க இது. ஓகே, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுது. முன்னாடி உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டிக்கோங்க, நல்லா ஸ்பேசியஸான ஃபோர்ட்டிக்கோ இருக்குது. ஃபோர்ட்டிக்கோ, அதில் ஜென்ரல் டாய்லெட்டு டைல்ஸே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஜென்ரல் டாய்லெட்டுங்க. விருந்தினர்கள் யாரும் வந்தாங்கனாலும் பயன்படுத்திக்கிற மாதிரி ஜென்ரல் டாய்லெட் வச்சுருக்காங்க. தேக்கில் வந்து அருமையாக பாலிஷ் பண்ணி டோர் போட்டிருக்குறாங்க. இந்த காட்டுறேன். தெரியுதுங்களா? நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. தேக்கிலே டோர் போட்டிருக்காங்க. நிலையெல்லாம் தேக்கு நிலை நல்லா பாலிஷ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலுங்க, நல்லா ஸ்பேசியஸான ஹாலு. 200 சதுரடிக்கு குறையவே குறையாது. பாருங்கள், ஸ்பேசியஸான ஹாலுங்க. டிவி ஷோகேஸ் முன்னாடி வந்துடுது. நான் உங்களுக்கு அந்த பகுதியிலேருந்து காட்டுறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தெரியுதுங்களா? நல்ல நீளமான ஹாலுங்க. இது வந்து டிவி ஷோகேஸ் இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக வந்துடும், அகலமாக வந்துடும். தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? மேலே எல்லாம் பால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் கலரிங் ஒர்க்கு இன்னும் மேலே முடிக்கலை. உள்ளெல்லாம் எல்இடி ஒர்க் பண்ணிடுவாங்கங்க. பாருங்கள். அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட் வரும். கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இங்கிட்டு ஜன்னல் வழியாக காற்றோட்டம், நல்லா காற்றோட்டம் இருக்குது. கீழே எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே கிரானைட்டை வச்சு ஸ்லாப் போட்டிருக்காங்க. இங்கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபோர்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், டபுள் பெட்ரூம் வீடுங்க. இங்கே உள்ள பார்த்தோம்னா இந்த பாருங்களேன், தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 சதுரடியில் வரக்கூடிய ஒரு பெட்ரூம்ங்க. மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது லைட்டிங்கில், அதனால் நாங்கள் செல்ஃபோன் லைட்டில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் அந்த வேலைகள்லாம் பெயிண்டிங் ஒர்க்லாம் அப்படியே நிற்கிது. வேலை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் அதை விட ஸ்பேசியஸாக இருக்கும். 120 சதுரடி வரும். பார்த்தீங்களா? இந்த பக்கம் இது ஒரு கலரு, அந்த பக்கம் அது ஒரு கலரு. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா நேர்த்தியாக இருக்குது. பார்த்தீங்களா? மேலே எல்லாமே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சீலிங்கு இது மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்பட்டி பார்த்துருக்காங்க. சீலிங்கு, டோர்ஸ் எல்லாமே நேர்த்தி அழகாக இருக்குது. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க. உள்ள 2 டாய்லெட் வந்துடுது. காற்றோட்டத்துக்காக வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு மேலே வந்து நல்லா ஓப்பன் இது விட்டுருக்காங்க. நல்லா காற்றோட்டமும் உள்ளே கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்லைட்டு நல்லா கிடைக்கிதுங்க. மணி இப்போ 6 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ வெளிச்சம் கிடைக்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குது.
பகல் நேரத்தில் மேலே ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வெண்டிலேஷன் மாதிரி. ஆனால் அது வந்து வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா? சரிங்க நண்பர்களே, பாருங்கள். இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தந்துடுறேன். நீங்கள் பேசி நல்லபடியாக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலை வந்து நெக்லிஜிபிள் தான். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறைச்சி பேசி நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாதுங்க. போர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே குடிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாடியும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவதுங்க, பனங்காடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து வசதி எதுக்குமே குறைவில்லாத ஒரு இடங்க. இன்றைக்கி நகரமயமாகிக்கிட்டு இருக்கிறதுல பனங்காடியும் ஒன்று. பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். வீடுகள் சுற்றி வர பாதுகாப்பு கூடங்க, தட்டோடு வச்சுருக்குறாங்க, தெரியுதுங்களா? ஒரு 1000 லிட்டரில் டேங்க் வச்சுருக்குறாங்க. சுற்றி வர வீடுகள் நல்ல வசதி. பார்த்தீங்களா வீடுகள் எப்படி இருக்குது? இந்த வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. நல்ல காற்றோட்டம், நல்ல ரோடு வசதி. பார்த்திங்கன்னா ஒரு லாரியை உள்ளே கொண்டு வரலாம். 33 அடி ரோடு, எல்லா வசதியும் இருக்குது இந்த வீட்டில். பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்ல காற்றோட்டம் நல்லா இருக்குங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டி லிமிட்டாக இருந்தாலும் இப்படி ஒரு ஏரியா வந்து அமைகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கி. சரிங்களா? இடையில அந்த ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் கிடக்குது. வீடுகள் எல்லா பக்கம் வீடுகள் நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. கசகசன்னு இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ளாட்ஸுன்றதுனால அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீடு கட்டியிருக்காங்க. ரோடு ப்ராப்பராக விட்டுருக்காங்க. ஏரியா நல்லா இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.